கை கால் மூட்டுகள், எலும்புகள் மற்றும் முதுகு தண்டுவடத்தில் அதீத வலியில், குடைச்சலில் பலவீனமாக ஃபீல் பண்ணுறீங்களா? இதோ இந்த ஆட்டுக்கால் சூப்பை வாரத்தில் 2 முறை இல்லாட்டி மாதத்தில் 3 முறை வச்சு மினிமம் சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு உடல் நல்லா தெம்பளிக்கும். அதை செய்கிறதுக்கு ஒரு ஆட்டுக்காலை வாங்கி நல்லா மஞ்சத்தூள் போட்டு 2 முறை கழுவி எடுத்திருக்கேன். அதோட 2 சின்ன துண்டு பட்டை, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு பவுலுக்கு சின்ன வெங்காயம் சின்னதாக நறுக்குனது, அதோட 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாட்டி 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவு தூளுப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதி வரவும் மூடி வச்சு சிம் இல்லாட்டி மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5-6 விசில் விட்டு திறந்து பாருங்கள். உங்களுக்கு நீர் நல்லா வற்றிட்டு ஆட்டுக்கால் வெந்து வந்திருக்கும். இப்போ சூப்பை நல்லா தண்ணியாக குடித்தாதான் நெஞ்சுக்குள்ளே நிற்காமல் இருக்கும். அதனால் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு உப்பு காரம் சரி பார்த்துட்டு புதினா, மல்லி, கருவேப்பிலை இலைகளை தூவி இறக்கி பரிமாறலாம். இந்த ரெசிபிக்கு ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.